பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். தேவ பிள்ளையே, அதற்கு அவர் என் சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும் என்று கர்த்தர் மோசே கிட்ட சொன்னார். தேவ பிள்ளையே, கர்த்தர் கிட்ட நம்ம எந்த காரியத்தையும் செய்யறதுக்கு முன்பதாக, எந்த வேலைக்கு போவதற்கு முன்பதாக தேவன்கிட்ட சொல்லிட்டு போக வேண்டும். ஆண்டவரே, இந்த வேலைக்கு நான் போய்கொண்டிருக்கிறேன், இந்த பிசினஸுக்கு நான் போய்கொண்டிருக்கிறேன், நீர் என்னோடு கூட வர வேண்டும். நீங்கள் வந்தால்தான் அந்த காரியம் வெற்றியாக முடியும். ஏன்னா கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தர் நம்மளோடு கூட இல்லாவிட்டால் நம்ம ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம் அல்ல. இந்த மோசே சொல்லிக் கொண்டிருக்கிறார், ஆண்டவரே, நீர் என்னோடு கூட வந்தால்தான் நாங்கள் விசேஷித்த பிள்ளைகள், நாங்கள் விசேஷித்த ஜனங்கள் என்று கர்த்தரை இவன் விடவே இல்லை. நீங்கள் வந்தால்தான் ஆண்டவரே இந்த இடத்தை விட்டு நான் போவேன் என்று கர்த்தர்கிட்ட அவன் ஜெபம் பண்ணினான். ஆனா கர்த்தர் சொன்ன வார்த்தை என்னவென்றால், மோசே, என்னுடைய சமூகம், என்னுடைய பிரசன்னம், என்னுடைய மகிமை உன்னோடு கூட வரம்பா என்று சொன்ன உடனே தான் அந்த மோசே அந்த இடத்திலிருந்து அவன் புறப்பட்டான். இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையிலும் சரி, நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், எந்த காரியம் இருக்கட்டுங்க, வீட்டில் ஒரு நல்ல காரியம் நடக்கும் போது, ஆண்டவரே, இந்த காரியத்தை நான் செய்கிறேன், அது உங்களுக்கு சித்தமா? ஆண்டவரே, இந்த பிசினஸ் நான் தொடங்குகிறேன், அது உங்களுக்கு விருப்பமா என்று ஒரு காரியம் கர்த்தர்கிட்ட கேட்டு நம்ம செய்யும் போது கண்டிப்பாக அது தேவனுடைய ஆசீர்வாதம், தேவனுடைய ஆசீர்வதிக்கப்படும். இந்த நாட்களிலே நம்ம எது செய்தாலும் வாய்க்க மாட்டு கொண்டிருக்கிறது, தோல்விகள் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். எதுக்காக என்றால், சொந்த முயற்சி, சொந்த ஆலோசனைகள். இன்னைக்கு அதெல்லாம் விட்டுட்டு நம்ம மோசையை போல கேட்கலாம், ஆண்டவரே, நீங்கள் என்னோடு கூட வர வேண்டும், உங்களுடைய பிரசனம் என்னோடு கூட வர வேண்டும் என்று கர்த்தர்கிட்ட இந்த வார்த்தை மூலியமா நீங்க உங்க வாழ்க்கை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற பிள்ளைகளா இருந்தீங்கன்னாக்கா, கண்டிப்பாக நான் சொல்கிறேன், உங்க வாழ்க்கையிலே கர்த்தருடைய பிளெஸிங்ஸ் நீங்கள் பார்க்க முடியும். கர்த்தர் இந்த வார்த்தை மூலியமா உன்னோடு பேசினார் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் தாமே உன்னை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.